பொதுவாக எல்லா சிவன் கோயில்லையும் நந்தி இருப்பதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சிவகங்கை இளங்குடி கிராமத்தில் உள்ள சிவன் கோயிலில் சற்றே வித்தியாசமான சிறப்பு வாய்ந்த ஒரு அதிசய நந்தி சிலை இருக்குது. ஆமாங்க, அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, பல நூறு ஆண்டுகளாக இந்த நந்தியின் வாயிலிருந்து வித்தியாசமாக ரத்தம் போன்ற திரவம் வழிந்தபடியே இருக்குது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் ஆலங்குடியில் இருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் இருக்கிறதாங்க அந்த இளங்குடின்ற கிராமம். பல ஆண்டு காலத்திற்கு முன்பாக இந்த கிராமத்தில் உள்ள ஒரு சிவன் கோவிலில் வெளிப்புறமாக அமைந்திருந்த நந்தி சிலையோட வாய்ப்பகுதியிலிருந்து ஒரு திரவம் எப்பொழுதுமே சுரந்து கொண்டே இருக்குது. இந்த திரவம் பார்ப்பதற்கு எண்ணெய் போன்று வளவளப்பாக இருக்குது. நறுமணமும் எண்ணெய் போன்றே உள்ளது. தொடர்ந்து வழிந்து கொண்டே இருக்கும் இந்த திரவத்தால் சிலைக்கு அணிவிக்கப்பட்ட பட்டு ஆடையும் நனைந்தபடியே உள்ளது. பக்தர்கள் இந்த திரவத்தை பிரசாதமாக நெற்றியில் இட்டு கொள்கின்றனர். இந்த நந்தி சிலையை ஆராய்ச்சி செய்த அறிஞர்கள் இது எப்படி சாத்தியம் என அதிர்ச்சி அடைந்தனர். அந்த நந்தி சிலையை அந்த இடத்திலிருந்து ஒரு அடி நகர்த்தி வைத்தும் ரத்தம் வடிந்தபடியே தான் இருந்தது. அந்த ஊர் மக்கள் சிலையின் திரவ சுரப்பையை தங்கள் கால கடிகாரமாக நம்பி விவசாயம் செய்து வருவதாக சொல்கிறாங்க. சிலையில் திரவம் அதிகமாக சுரந்தால் விவசாயம் செழிப்பாக இருக்கும் என்று நம்புகின்றனர். இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நந்தி சிலையில் வாயில் இருந்து மட்டும் எப்படி அந்த திரவம் வழிகிறது என்பதை இதுவரை யாராலும் கண்டறிய முடியாத ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.